நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? நிலக்கோட்டை தொகுதி அதிமுகவின் கோட்டையாக இருந்தாலும் இந்த முறை திமுக கூட்டணியின் சார்பில் முருகவேல் ராஜன் மீண்டும் போட்டியிட்டால் போட்டி கடுமையாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தனி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக களமாறி வருகிறது. உங்கள் தொகுதியில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியல் யார் என்பதை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தனி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தனி தொகுதி தான் நிலக்கோட்டை. இந்த நிலக்கோட்டை தாலுகா வத்தலகுண்டு ஒன்றியம் மற்றும் பேரூராட்சிகளான பட்டிவீரன்பட்டி, சேவுகம்பட்டி, அம்மையநாயக்கனூர் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த தொகுதி. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான AS பொன்னம்மாள் பலமுறை வெற்றி பெற்ற தொகுதி இந்த நிலக்கோட்டை தொகுதி. இது தனி தொகுதியா என்பதால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர். வன்னியர், மறவர், கள்ளர், நாயக்கர் மற்றும் நாடார் சமூகத்தினர் பங்களிப்பு இங்கு சற்று அதிகமாக இருக்கும். வத்தலகுண்டு மற்றும் பட்டிவீரன்பட்டி பகுதிகளில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர். தென்னை, வாழை, கரும்பு சாகுபடி நிலக்கோட்டை தொகுதியில் பிரதானம். நிலக்கோட்டை மலர் சந்தை உலக அளவில் புகழ் பெற்றது. மதுரை மல்லிகைக்கு இணையாக இங்கிருந்து மல்லிகை மற்றும் இதர பூக்கள் வெளிநாடு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பட்டிவீரன்பட்டி பகுதியில் காஃபி மற்றும் ஏலக்காய் வர்த்தகத்திற்கு பெயர் பெற்றது. திராட்சையும் அதிக அளவில் இங்கு சாகுபடியாகிறது. நிலக்கோட்டை பகுதியில் பித்தளை பாத்திர தொழில் ஒரு பாரம்பரிய தொழிலாக நடைபெற்று வருகிறது. நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவின் கோட்டையாக இருக்கிறது. தொடக்கத்தில் காங்கிரசின் கோட்டையாக இருந்த இந்த தொகுதி 2001ஆம் ஆண்டு பிறகு அதிமுகவின் கோட்டையாக மாறியது. 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த தொகுதியில் திமுக ஒரு முறை கூட நேரடி வெற்றி வாய்ப்பை பெறவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தேன்மொழி 91,461 வாக்குகள் பெற்று திமுக கூட்டணியின் வேட்பாளர் முருகவேல் ராஜனை தோற்கடித்தார். சிட்டிங் எம்எல்ஏ தேன்மொழி, சேகர், கோபி ஆகியோர் வேட்பாளராக களமிறங்க அதிமுகவில் தயாராக உள்ளனர். இந்த தொகுதியில் தற்பொழுது எம்எல்ஏவான தேன்மொழி 2006 சட்டமன்ற தேர்தல், 2019 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர். அதிமுகவின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட துணை செயலாளராக இருந்து வருகிறார். சேகர் 2011 முதல் 2016 வரை நிலக்கோட்டை பேரூராட்சியின் தலைவராக இருந்தவர். தற்போது அதிமுக பேரூர் கழக செயலாளராக இருந்து வருகிறார். கோபி திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளராக இருக்கிறார். 2001 முதல் 6 வரை சித்தையன்கோட்டை பேரூராட்சி தலைவராகவும் 2011 முதல் 2016 வரை ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராகவும் பொறுப்பு வகித்தவர். பாஜக சார்பில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கருப்பசாமி, மாநில நிர்வாகி அன்பழகன் ஆகியோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வருகிறார்கள். திமுக சார்பில் சவுந்தரபாண்டியன், பெரியாளபாண்டியன், முருகேசன், மக்கள் விடுதலை கட்சி தலைவர் முருகவேல் ராஜன் ஆகியோர் வேட்பாளராக களமிறங்க முயற்சித்து வருகின்றனர். சவுந்தரபாண்டியன் 35 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர். 2019 இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்பொழுது ஒன்றிய செயலாளராக திமுகவில் பணியாற்றி வருகிறார். கரிகாலபாண்டியன் 2013-24 வரை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர். தற்பொழுது நிலக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். முருகேசனை பொறுத்தவரை 5 ஆண்டுகள் நிலக்கோட்டை நகர துணை அமைப்பாளராக இளைஞரணியில் பணியாற்றி வருகிறார். நகர திமுகவின் துணை செயலாளர், 2011-16 பேரூராட்சியின் கவுன்சிலர், தற்பொழுது மாவட்ட வர்த்தக அணியின் துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார். நிலக்கோட்டை சிறப்பு நிலை பேரூராட்சியின் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார். திமுக கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த மக்கள் விடுதலை கட்சி தலைவர் முருகவேல் ராஜன் 2001 முதல் 2006 வரை வந்தவாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பாமக சார்பில் தேர்வானவர். திமுக கூட்டணியின் வேட்பாளராக இவர் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் ராஜாங்கம், மகிழா காங்கிரஸ் நிர்வாகி வானதி ஆகியோர் களத்தில் உள்ளனர். ராஜாங்கம் 2011 சட்டமன்ற தேர்தலில் நிலக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். வானதி 7 முறை எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ பொன்னம்மாளின் மருமகள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக சார்பில் நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் வெள்ளைச்சாமி, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பொருளாளர் மாசானம் ஆகியோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வருகிறார்கள். நாம் தமிழர்
கட்சியின் சார்பில் துரை கையிலை ராஜன் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களமிறங்கியுள்ளார். மதுரையில் கிளினிக் வைத்து நடத்தி வரும் இவர் நிலக்கோட்டையை பூர்வீகமாக கொண்டவர். 2024 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திண்டுக்கல் மத்திய மாவட்ட செயலாளர் வாசுதேவன், 15 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து வரும் ராஜா, நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் ஐயனார் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் தொகுதியில் அடிப்படை திட்டங்கள் இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது. 35 ஆண்டுகளாக மதுரை மல்லி என சொல்லக்கூடிய இங்கு விளையும் மல்லிகை பூதான் செல்கிறது. இதற்கு சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட வேண்டும் என்று 35 ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இங்கு விளைவிக்கப்படும் திராட்சைக்கு குளிர்சாதன கிடங்கு அமைக்கப்பட வேண்டும். மூடப்பட்ட கூட்டுறவு சங்கம், நகை மற்றும் பாத்திரம் உற்பத்தியாளர்களுக்கான கூட்டுறவு சங்கத்தை மீண்டும் தொடங்க வேண்டும். புல்வெட்டி கண்மாய் நிலக்கோட்டை இணைப்பு கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கைகள் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தொகுதி மக்கள் மனக்குறையாக இருந்து வருகிறது. நிலக்கோட்டை தொகுதி அதிமுகவின் கோட்டையாக இருந்தாலும் இந்த முறை திமுக கூட்டணியின் சார்பில் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த முருகவேல் ராஜன் மீண்டும் போட்டியிட்டால் போட்டி கடுமையாக இருக்கும். அதே நேரத்தில் நாம் தமிழர் தாவேகா கட்சியின் சார்பில் களமிறக்கப்படும் வேட்பாளர்களின் பலம் குறித்து இந்த தேர்தல் முடிவுகள் கள நிலவரமாக அமையும் என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. நாளை இன்னொரு தொகுதியிலிருந்து பார்க்கலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வித்திடுகிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்து முழு விவரங்களை பெற்றிடுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.